விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு உகந்த பிரசாதம் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கொழுக்கட்டை மாவை வெறும் வானிலையில் சேர்த்து மணல் மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவை வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுனா, 3 மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை தண்ணியை வடித்து துணியில் உலர்த்தி கொஞ்சம் ஈரம் இருக்கும்போதே அரைச்சி சலிச்சு எடுத்தோன்னா மாவு ரெடி. இப்போ பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ இடித்த வெல்லத்தோட 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இதை வடிகட்டி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி இந்த வெல்லத்தோட ஒரு முழு தேங்காவை துருவி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்து நல்லா கிளறி கெட்டியானதும் கடைசியாக 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மாவோட ஒரு சிட்டிகை உப்பு, 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச மாவு இது மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாவுலேருந்து சின்ன உருண்டை எடுத்து ஒரு தட்டு மேலே துணியை விரித்து வச்சு அந்த துணியில் மாவை மெலிசாக தட்டி நடுவில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை கொஞ்சமாக வச்சு நான் மூடுற மாதிரி மூடி ஓரங்களை எல்லாம் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். மாவு துணியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை தடவிட்டு தட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்குதுன்னு. இதே மாதிரி பூர்ண கொழுக்கட்டையை செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க.